பாத்துங்கண்ணே, இதான் அருமையான ஏரியா. வாங்க. சுத்தி வீடு இருக்குப்பா, பரவாயில்ல. ஆமாண்ணே, சுத்தி வீடு தான், அருமையான ஏரியா, பிரச்சனையே இல்லை. யாராவது நம்ம வீட்டை நாட்டை வச்சு நிற்கிட்ட கடைக்காரனா முடிச்சுக்கலாம். என்ன வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி ஓடுறாரு? நோ நோ நோ, ஒரு நிமிஷம் வானாங்க. என்னப்பா என்னப்பா விஷயம்? இந்த வீட்டு சொந்தக்காரன் நான் இல்லை. அட என்னங்க எப்படி பேப்பறீங்க? வாங்குங்க. ஊருக்கு புதுசாக இருக்குது ஆளு. கடைக்காரன் இல்லை. என்னப்பா என்ன பயந்து அந்த ஓட்டம் ஓடுறீங்க? அதெல்லாம் பயப்படலப்பா. என்ன விஷயம்? ஏப்பா சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லை, அண்ணன் கத்தார்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம ஏரியால ஒரு இடம் ஒன்று வாங்கி போடணுமா. பிரச்சனையே இல்லையா? எவ்வளோ வச்சுக்கிறீங்க? என்னப்பா அசிங்கமா எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேக்குறப்பல? ஐயோ, நீங்க காசு எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாருண்ணா. அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கேனா? ஆமாங்க, எவ்வளோ வச்சுக்கிறீங்க? இங்க என்ன ரேட்டு போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து பேஸ் பண்ணி வாங்கிக்குவேன். அட நீங்க உங்க பட்ஜெட் சொன்னதாமா நான் சொல்ல முடியும். நோ, இங்க என்ன ரேட்டுண்ணா போகுது அதை சொல்லுண்ணா முதல்ல. இங்கன்னா ஒரு 40,000 50,000 போவோம். 40,000 50,000மா? என்ன சென்ட்டா? சென்டெல்லாம் விற்கல. நான் இடம் 40,000 50,000 போகுதுன்னு சொன்னேன். 40,000 50,000 இடம் போகுதா? என்னையா நீ அநியாயமா சொன்ன? ஏனோ அவர் சொல்றது எனக்கே ஒன்றும் புரியலண்ணா. 40,000 50,000 எங்க நான் இடம் போவோம்? என்ன தம்பி, ரேட் அவ்வளோ ஜாஸ்தியாக தான் போகுது. நீ நினைக்கிற மாதிரி 20,000 5,000 இல்லை. ஐயா ஏன்பா நீ என்னப்பா நினைச்சு பேசினுக்கிற? என்ன கமிஷனுக்குன்னு வந்துட்டியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதீங்க. ஏங்க இந்த ஊருக்காரர் தானே நீங்க எவ்வளவு இடம் வாங்குனீங்க அதை சொல்லுங்க. ஏம்பா ஊரோட வாங்கினேன் 35,000 ரூபாப்பா. 35,000 ரூபாயா? யோ நாங்கண்ணா பைத்தியம் நினைச்சுனுக்கிறியா? வெறும் 35,000 எப்படி எவ்வளவு பெரிய வீடு வரும் அவனுக்கு? நீ வேலைக்கு ஆக மாட்டேன். டேய் மகனா வாடா வெளியா. என்னப்பா இடம் வாங்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறாராம். இங்கெல்லாம் எவ்வளோடா போகுது ரேட்டு? அப்படியா? எவ்வளவு வச்சுருக்கிறீங்க நீங்க? என்னப்பா இந்த தம்பி அதே மாதிரி கேக்குது? ஐயோ நீ தானே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்கலண்ணா, எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. தம்பி அது எவ்வளவு வச்சிருக்கங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இங்க என்ன ரேட்டுக்கு போகுது? உங்களுக்கு இடம் வேணும் அவ்வளவுதானே? வாங்க, இந்த இடம் தான் விலைக்கு இருக்குது. பரவாயில்ல. என்ன ரேட்டு சொல்றாங்க? ரேட்டு நாங்க தான் சொல்லணும். அப்ப உங்களுக்கு தப்பா இடம்? ஏன்னோ எங்களுக்கு தான் தான் நாக்குது, மற்றவங்களுக்கு தான் நாக்குது. நாங்க விற்கிறோம் வாங்கிக்கியானா? கரெக்டு, நாங்க விற்கிறோம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மாப்பிள்ள ஊருக்கு ஒரு ஆள் புதுசா வரக்கூடாது. அப்ப நம்மளே சேர்ந்து ரவுண்டு கட்டுறீங்களா? ஏய் இங்க பிசினஸ் பண்ணிக்கிறோம், தேவையில்லாம எதனா பிரச்சனை பண்ணாத. என்ன பிசினஸ்? யாரா மாப்பிள்ள இது? மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறாங்க இடம் வாங்குறதுக்கு. ஏங்க இடம் வாங்குறதுக்கு நல்ல மூஞ்சி இல்லையா? இனிமேல் திட்டு மூஞ்சி இங்கிட்ட வருவீங்க. யாரடா திட்டு முஞ்சிடுற? யாரை திட்டு முஞ்சிடுறேன்? அவனதான் பல்லு கொட்டிக்க பாத்துக்க. ஏங்க ஏன் அந்த பையனை போய் அடிக்கிறதுக்கு வரீங்க? பின்ன என்னங்க திட்டு முஞ்சிடுறாங்க? மாப்பிள்ள அதெல்லாம் தப்புடா. இப்போ நான் அப்புறமா வரேன். பாவம் அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறாங்க. அப்பனும் புதிய சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்க. ஏம்பா நீ சொல்ற மாதிரி உண்மையா அவங்க ஏமாத்துறவங்களா? அவனுக்கு மூஞ்சி பார்த்தாலே தெரியல, திட்டு முதவிங்க. பாடுறான் எப்படி பேச முடிச்சு புள்ளமாத்தா. தம்பி நல்ல இடமா பாக்கணும்ப்பா. எங்க கிடைக்கும் நீ சொல்லு. அப்ப நாங்க என்ன எங்க கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட போய் இடம் கேக்குறீங்க? ஏப்பா திருட்டு மூஞ்சி இட்டு மூஞ்சிக்கிறாங்க, ஒன்னே எப்படி நம்புறது? அப்ப நானும் சொல்றேன், திருடி பொறும்போக்கு பொறுக்கி எல்லாம் அவன். இப்ப நம்பியானியா? யாரதா திட்டு பொறுக்கி பொறுமக்குன்றா? அப்படியே விட்டுனா எங்கன போய் சொல்லிக்க. மாப்பிள்ள வருமானம் வந்தா பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம்டா. என்னது பாதிக்கு பாதி எடுத்துக்கலாமா? ஏப்பா இந்த இடம் ஒன்றுதான் இல்லையா? போங்க அதை சொல்லு. பர்தேஸ் பசங்க அவங்க கிட்ட இருந்து எங்க இடங்குதா? இந்த இடம் அவங்களுக்கு இருந்தாங்களா? ஆமாம்பா அப்படிதான் சொன்னாங்க. அவனுக்கு பேச்செல்லாம் நம்பாத ஐயக்க பசங்க. வா உனக்கு நான் ஓனரோட ஒரு இடம் காமிக்கிறேன். இந்த தம்பி பேசுறதுல ஒரு உண்மை இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாங்கண்ணா. என்ன உண்மை இருக்குதா? நான் தான் இடம் கொடுக்குறேன்ல. ஏப்பா நீங்க ஏதோ ஃப்ராட் தரம் பண்றீங்க. கிளியரா அந்த பையன் சொல்லிட்டான். ஆனா கம்மி ஜாஸ்தி கொடுத்துட்றேண்ணா, வாங்கிக்கண்ணா. உங்க அப்பா 30,000 ரூபாய் 40,000 சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு நீங்க ஃப்ராடு பசங்கன்னு. 30,000 சொல்லுவேன் இடத்த. நான் அதிகமா சொல்லிட்டேனா? சரி 20,000 கொடுக்க சொல்ல. அப்படியே போடுறேன் பேரு. 30 லட்சம் 40 லட்சம் போகுது இடம். அவ்வளவா போதே? சரி விடு, வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறார கொடுத்துடலாம். அப்படியே போடுறேன் பாரு. யாரும் ஏமாத்த பார்க்க தெரியுறீங்க? என்னப்பா ரேட்டு கம்மியா தான் சொல்லிக்கிறான். ஒரு 5,000 ரூபாய் கூட, அட்லீஸ்ட் ஒரு 10,000 கூட. நோ, இவனுக்கு கன்ஃபார்மா ஃப்ராடு பசங்க தான். இந்த தம்பி சொன்னது கரெக்ட் தானே? நம்ம பேரை கெடுத்து குட்டிச்சவர் ஆகினுக்குதுரா அது. ஆமா நீ பண்ணது யோகியம். ஏங்க நீங்க இங்க இருங்க, நான் போய் அந்த இடத்த ஓனரை கூட்டின்னு வரேன். கூட்டிட்டு வாப்பா, உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் எடுத்த. சரியா? மாப்பிள்ள இருடா நானா வரேன். உங்க அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணா? அட அதெல்லாம் சொன்னாடா. இங்க பாருங்க, ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க, எடுத்துங்க. என்னப்பா 5,000 ரூபாய் கேட்கிறாரு? குத்தனா கோவிந்தா கோவிந்தா தான். குப்பா என்ன பண்ணுங்கிற? யார் இவங்க? இடம் வாங்கறதுக்கு வந்துக்கிறாங்கடா. 5,000 ரூபாய்க்கு தரேன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏப்பா பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற. 5,000 ரூபாய்க்கு யாராவது தருவாங்களா? ரேட் ஜாஸ்தி சொல்லிட்டு மாதிரி கம்மி பண்ணி சொல்றா. இந்த மண்டை அதுக்கு மேல போல இருக்குடா. மண்டையும் கிண்டி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு பல்த்து பல்த்துன்னு கோவம் வரும்.
ஏப்பா கோவம் வந்து என்ன பண்ண போற 5000 ரூபாய்க்கு எப்படியா இடம் வரும்? அதான் நான் தரேன்றேண்ணா. ஏம்பா அப்ப பத்திரத்தை கம்மி. நீ பத்திரம் எடுத்துன்னு வாப்பா, நான் கையெழுத்து போடுறான். எத்தனை பக்கம் வேணா போடுறான். பத்திரம் எடுத்துன்னு வாப்பா. யோ உன் இடம்ன்றல்ல, அதுக்கு உண்டான பத்திரம் உங்ககிட்ட இருக்கணும்ல, அதை காமியா. அது இல்ல, இந்த இடம் பிடிக்கணும், இந்த இடம் வாங்கிக்கோங்க. எந்த இடம்? இந்த இடமா? அந்த இடம் தான் நீ போற இடத்துலாம் வரும். டேய் குப்பா, என்ன கலாய்க்கிறியா? கடுப்பு ஏத்திக்கிறானுடா, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீங்க எப்படியாப்பட்ட இடம் வேணும்பா, நான் முடிச்சு தரேன். நல்லா இது மாதிரி இடத்துல ஒரு அரை கிரவுண்ட் இடம் இருந்தா போதும்பா. பிரச்சனை இல்லை, முடிச்சுடுவோம். எவ்வளவு வச்சுங்கிற? என்னப்பா இந்த ஆளு எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேக்குறேன். அட, எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேக்குறாருண்ணா. அதெல்லாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டாங்க. 2 போடு ஆளுங்க கூட்டின்னு வர போயிதுங்க. இங்க பார்த்தல எது சொன்னாலும் எத்துன்னு சொல்லுனா. நோ இதோ வராங்கண்ணா, ஓனரே கூட்டு வராங்கண்ணா. என்னப்பா ஓனர் மாதிரியே தெரியல அந்த ஆளு. பல கோடி சொத்து வச்சுனுங்கிற என்னன்னா இவ்வளவு சிம்பிளா இருக்கிறா? எங்க இருந்து பூச்சி வந்துச்சுன்னு தெரியலையா? இவதான் ஓனர் அந்த இடத்துக்கு. ஆமா தானே? எவ்வளோங்க இடம்? கேக்குறாங்களே சொல்லு. ஏய் அவரு எப்படிடா சொல்லுவாரு? என்ன 10 லட்சம் தானே? 10 லட்சமா? என்னங்க 10 லட்சமான்னு கேக்குறாரு? அப்ப ரேட்டு கம்மியா வாங்கி போட்டாரு. இப்ப 10 லட்சம் போறது அவருக்கே சந்தோஷமா இருக்குது. சரிப்பா, எந்த வில்லங்கம்மல் இல்ல இந்த சொத்துல? வெளிப்பட்டு நான் பாடுவேனே, பாட்டமா? அதெல்லாம் கேட்கலங்க, சொத்துல எதனா வில்லங்க இருக்கான்னு கேக்குறேன். அவருக்கு எழுத படிக்க தெரியாது, எல்லாமே நாங்க தான் சொல்லணும். எந்த வில்லங்கமோ இல்ல. எழுத படிக்க தெரியாததுக்கும் வில்லங்க இருக்கான்னு சொல்றதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நோ தொண்ணு பேசினு இருக்காது. அட்வான்ஸ் கூட முச்சிடலாம். என்னப்பா 10 ரூபாங்கிறாரு? 10 லட்சத்தை தாங்க அவர் 10 ரூபான்றாரு. ஏம்பா பெருசு, உங்களுக்கு பசங்க யாருன்னா இருக்காங்களா? கையா சும்மா வச்சுனுக்கிற, மேல எடுத்து போடு. நாங்க தாங்க வாரிசு. என்னடா அக்கப்போர் பண்றீங்க? எங்க தூக்கி மாட்டானுங்க தெரியலவனுங்க. ஏம்பா நீ இவர் பையன் தானே, நீ எப்படி அவருக்கு வாரிசாவ? சொத்துக்கு இதெல்லாம் அதனால ஆயிட்ட உராம்பா. சரி பேப்பர் கொடுங்க பாப்போம். எப்போ வீட்டுல நியூஸ் பேப்பர் இருக்குது பாரு, கொஞ்சம் எத்தனை வந்து கொடுப்பா. ஏன் என்ன எடுத்துன்னு வந்து தர சொல்ற? நீ தான் தனியா போய் விக்கிறியா? வித்துக்கோ. ஏம்பா நியூஸ் பேப்பர் எப்ப கேட்டாங்க? இடத்தோட பேப்பரை கேட்டேன்பா. இடத்தோட பேப்பரு போன வாட்டி வெள்ள வரும்போது அச்சுன்னு போயிடுச்சு. உங்களுக்குன்னா கையெழுத்து நாங்க போட்டுடுறோம். ஐயா நோ, இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நீ தானே சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. பேசாம நான் சொல்ற மாதிரி 3000 கொடுத்துட்டு எடுத்துக்கோ. பாட்மாப்பிள்ள நம்ம பேசினேங்கிறோம். உங்க அப்பம் பேரு கஸ்டமர் திசை திருப்புறான். ஏப்பா வில்லங்க இல்லாத சொத்தா இருந்தா கொடுங்கப்பா, இல்லைன்னா எனக்கு வேணாம்ப்பா. வில்லங்க இல்லாம சொத்து வேணா இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்களா? ஆஹா தோட்டந்தரவோட இருக்கு, நல்லா இருக்கேப்பா. இது என்ன ரேட்டு? டேய் அதை நான் தான் முதல்ல பார்த்தேன். 5000 கொடுத்துட்டு எடுத்துக்கப்பா. முதல்ல பார்த்து 5000 கொடுத்து எடுத்துக்கவா? யோ விலை இல்லையா ஒரிஜினல் விலை? ஏம்பா 4000 கொடு போதும். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, எங்க அப்பா குழப்புறான். 10 ரூபா எப்போ தரீங்க? 4 இன்ச்சு முக்கா கம்முனு பிசினஸ் பண்ணும்போது பேசினே இருக்காத. என்ன எனக்கு கலாய்க்கிறியா? கோவத்தை போடுறான். அந்த 4 இன்ச்சு மூக்குக்கு மேல வருது. அல்ல கம்முன்னு பேசினுக்கிறோம்ல. 10 ரூபா கொடுத்தாதான் நடிப்பேன், இல்லைன்னு நடிக்க மாட்டேன். 10 ரூபா கொடுத்தா தான் நடிப்பியா? என்னப்பா சொல்றாரு அவரு? 10 லட்சம் ரூபாய் கேக்குறாருங்க. நான் 10 ரூபா தான் கேட்டேங்க. போட்டு குத்துறான் மாப்பிள்ள பொட்டல முக்கா. புக்கை பற்றி பேசினா புக்கிலே கொடுத்துருவா. ஃப்ராடுங்களா? அந்த ஆளை செட்டிங் பண்ணி கூட்டின்னு வந்துக்கிறீங்களா? ஏம்பா பெருசு, உனக்கு காசு கொடுக்குறேன் வந்து நடின்னு சொன்னானுங்களா? 10 ரூபா தரேன்னு சொன்னாங்க, ஏமாத்துறாங்க. ஓ இதற்கு நல்ல விரும்பலையா? சாரிண்ணா, நானே தெரியாம வந்துட்டேங்க. பா பிரச்சனை இல்லப்பா, 2000 கொடுப்பா. போங்கடா திருட்டு பசங்களா, வந்துடுங்களா? 10 ரூபா கொடுப்பா. யோ போயா. சே வெளிநாட்டு வியாபாரம் போச்சா? என்ன மாப்பிள்ள இப்படி ஆகி போச்சா? சரிவா, வேற எவனா மாட்டானா பார்க்கலாம்.